அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மலர் மருத்துவத்தில் இன்று நாம் மனக்கவலை தீர்க்கும் மலர் மருந்துகள் அதை நம்ம பார்க்க போறோம். மனக்கவலை தீர்க்கக்கூடிய மலர் மருந்துகள் ரொம்ப முக்கியமான தேவைதான். எதுக்கு தான் கவலை இல்லை, எல்லாத்துக்குமே கவலை இருக்கு. இப்போ நம்ம எதுக்கெல்லாம் கவலைப்படுறோம், அந்த கவலை அடுத்த கட்டமாக என்னவா மாறுது, டிப்ரெஷனாக மாறிடும். கவலைப்பட்டுகிட்டே இருந்தால் மன சோர்வு, டிப்ரெஷன் வந்துடும், சக்தி எனர்ஜி ட்ரெயின் ஆகிடுது. நம்முடைய கிரியேட்டிவிட்டின்னு சொல்லக்கூடிய படைப்பாற்றல் வேலை செய்யாமல் போகுது. நம்முடைய இன்ட்யூஷன்னு சொல்லக்கூடிய உள்ளுணர்வு, அதோட நமக்கு இருக்கக்கூடிய கனெக்ஷன் தடைபட்டு போகுது. ஸோ இதெல்லாமே நடக்கிறதுனால வாழ்க்கையை அப்படியே ஷ்ரிங்க் ஆகிடும். நடந்த சம்பவங்கள் எப்படி வேணால் இருக்கலாம், பல நாட்களுக்கு முன்னாடி நடந்ததாக கூட இருக்கலாம். ஆனால் அதனுடைய கவலைகள் மனதில் குடிக்கொண்டு நம்முடைய நிகழ்கால வாழ்க்கையில் நம்மை முன்னேற விடாமல் தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புலையும் பல வியாதிகளை கொடுக்கும். இந்த மனக்கவலைகளை தீர்ப்பதற்கு மலர் மருந்துகளை எப்படி பயன்படுத்துவதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கியமான ஒரு 8 மலர் மருந்துகள் நான் சொல்லிடுறேன். அந்த சூழ்நிலையை சொல்லி உங்களுக்கு சொல்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே ரிலேட் பண்ண முடியும். இப்போ எதுக்கெல்லாம் நம்ம கவலைப்படுவோம், தொழில் பிரச்சனை ஆயிடுச்சு, ஃபைனான்ஸ் பிரச்சனை, அது ஒரு கவலை. பணம் மற்றும் தொழில், நம்முடைய வாட் எவர் கான்ட்ரிபியூஷன் நம்மளால் கொடுக்க முடியல, இல்லை அது சரியாக பண்ண முடியல, பணம் வரலை, ஏதோ தடை இருக்குன்னா கவலை ஆயிடும். இரண்டாவது விஷயம் உறவுகள். இருந்தாலும் உறவுக்கு மத்தியில் உறவுகள் சார்ந்து தான் நம்ம வாழறோம். பரஸ்பரம் அன்பு கொடுத்தல் வாங்குதல், இதில் வரக்கூடிய முரண்பாடு, பிரச்சனை, கவலை. சொன்னால் கேட்க மாட்டாங்க, இல்லை அவங்க சொல்லி நம்ம கேட்க மாட்டோம், வாட் எவர். உறவுகளில் ஏற்படக்கூடிய சிக்கல் ஏற்படுத்தும் மனக்கவலைகள் இரண்டாவது. மூன்றாவது ரொம்ப முக்கியம், எல்லாத்தோட இதுதான் நம்பர் 1, ஹெல்த்து. உடம்பு பிரச்சனை வந்துருச்சு, கவலை ஆரம்பிச்சிடும், பயம் ஆரம்பிச்சிடும், வருத்தம் ஆரம்பிச்சிடும். எல்லாமே நாள்பட்ட நோய்கள் எல்லாத்திற்கும் மனதிற்கான கவலை, துக்கம் போன்றவை அடிப்படை காரணங்களாக இருக்கிறது. ஹெல்த் ஒரு முக்கியமான காரணம். இந்த 3 விஷயத்துக்கும் நமக்கு கவலை இருக்கும். சரி, இப்போ எப்படி மலர் மருந்துகளில் இதை தீர்க்க முடியும்? முதல்ல இந்த 3 விஷயத்துல எது வேணா இருக்கலாம். அந்த கவலைக்குரிய எண்ணங்கள் மீண்டும் 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 மனதில் போயிட்டே இருக்கும். ஒரு தேஞ்சு போன ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். ரிப்பீட்டட் பேட்டர்னில் வந்துக்கிட்டு இருக்கும். கேள்விகள் வரும், மனசுலேருந்து ஒரு பதில் வரும், மறுபடியும் ஒரு கேள்விகள் வரும், டயலாக் பேட்டர்னில் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் தீர்வே கிடைக்காது, சொல்யூஷனுக்கே போக மாட்டோம். இதுதான் மனக்கவலையினுடைய அறிகுறி. இது தூக்கத்தை கெடுக்கும், நிம்மதியை இழக்கச் செய்யும். ஒயிட் செஸ்னட் என்கிற மலர் மருந்து இந்த ரிப்பீட்டட் பேட்டர்னை உடைச்சு சொல்யூஷன் நோக்கி எடுத்துகிட்டு போகக்கூடிய அதிர்வலைகளை நமக்குள் படிப்படியாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். டாக்டர் பாஜ் கண்டுபிடிச்ச மலர் மருந்தில் மிக முக்கியமானது ஒயிட் செஸ்னட். இது முதல். அடுத்ததா, என்னவா பிரச்சனை எந்த ரூபத்தில் வந்தாலும் அந்த பிரச்சனைக்கான ரூட் காஸ்ன்னு ஒன்று இருக்கும். ஆதார காரணம் அப்படின்றது ரூட். அது உடம்புல பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழிலில் பிரச்சனையாக இருந்தாலும், உறவுகள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும், ஏதோ ஒரு ரூட் காஸ் இருக்கும். அந்த ரூட் காஸை நம்மளால் புரிஞ்சுக்க முடியாதபடி நம்முடைய அறிவு வேலை செய்யாத மாதிரி நமக்கு இந்த பிரச்சனையுடைய ஆதிக்கம் அதிகமாக தெரியும். கரெக்டாக போய் பிடிக்க முடியும். ஒரு கம்யூனிகேஷன் தேவை. நம்முடைய அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ்க்கும் இந்த பிரச்சனையுடைய ரூட் காஸ் இருக்குல்ல, அந்த காரணத்துக்கும் ஒரு கனெக்ஷன் தேவை. கரெக்டாக அந்த காரணம் என்ன நமக்கு தெரியணும். இந்த கம்யூனிகேஷனை, ஆழமான புரிந்து கொள்ளுதலை உருவாக்கக்கூடிய அதிர்வலைகள் கொண்ட மலர் மருந்து வாட்டர் வயலட். அது எந்த பிரச்சனையாவனா இருக்கணும், கம்யூனிகேட் ஆகிடும், புரிஞ்சிடும், இதுதான் காரணம். ஆழமான புரிதல். மற்றவங்க பேசவே இல்லைனாலும் அவங்க மனசில் என்னதான் இருக்கும்னு நம்மளால் ஆழமாக புரிஞ்சுக்கிறதுக்கு முடியும். கம்யூனிகேஷன். ஒரு சப்ஜெக்டை போய் ரிசர்ச் பண்ணுறீங்க, அதனுடைய ரூட் விஷயங்கள் என்னன்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா வாட்டர் வயலட் எடுக்கும்போது அது காமிச்சு கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ வாட்டர் வயலட் இம்பார்ட்டண்டான ஒரு ரெமெடி. அடுத்ததான் அந்த பிரச்சனைக்குரிய ஒரு ஆன்சைட்டியை டெவலப் பண்ணிடுறோம். ஒரு பயம்னு சொல்லலாம்.
ஏன்னா ஒரு கவலைக்குரிய ஒரு பிரச்சனை இருந்துட்டு இருக்கு, அதை குறித்து நம்ம பயப்படவும் ஆரம்பிச்சிருவோம். அந்த பயத்தை, அந்த ஆன்சைட்டியை நிதானப்படுத்தி நம்மை தைரியப்படுத்தக்கூடிய மலர் மருந்து மிமுலஸ். இதுவும் முக்கியமான மலர் மருந்து. அடுத்ததா சில பல பிரச்சனைகளை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்ல மாட்டோம் பொதுவாக. ஏன்னா பிரச்சனைகளை சொல்லிகிட்டே இருந்தாக்கா நமக்கு நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நம்ம கொஞ்சம் வெளியே சொல்ல மாட்டோம். லெட் அவுட் பண்ணாதால, ப்ராப்பர் வென்டிலேஷன் இல்லாததால் மன குமுறல்களாக, இன்னர் டார்ச்சராக அந்த பிரச்சனை மாறி போய் நம்ம கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிடும். அந்த சூழ்நிலைகளில் தான் மன வலி வரும், மனசில் வலிக்கும், வேதனை. அக்ரிமணி என்கிற மலர் மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அக்ரிமணி அந்த மன துயரங்களை, அந்த அந்த வலியை போக்கி. அடுத்ததா நம்முடைய கஷ்டங்களுக்கு, கவலைகளுக்கு காரணம் வெளியில் நாம் கான்ஸ்டண்ட்டாக வெறுப்பு, விரோதங்களை, கோபங்களை, பொறாமை, இது போன்ற டைரக்ட் நெகட்டிவிட்டிஸை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனாலேயும் நம்ம மனசுக்குள்ளே நிம்மதி இல்லாமல் இருக்கும். சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு டிமாண்டிங்காக இருக்குது, ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னாலும் சரி, ப்ராப்ளமாக இல்லைனாலும் சரி, நமக்குள்ளே அதை க்ரியேட் பண்ணிடுவோம். பொறாமைலாம் அப்படி தான். பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பென்ஸ் கார் வாங்கிட்டாரு, எனக்கு நான் ஹர்ட் ஆகிட்டேன். இப்போ என்னை யாராவது அடித்தாங்களா, பிரச்சனை பண்ணாங்களா? என்கிட்ட கிடையாது. அவர் பென்ஸ் கார் வாங்கினா நல்ல விஷயம் தானே. ஆனால் எனக்கு நான் டிப்ரெஸ் ஆகிட்டேன், எனக்கு ஹர்ட் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்க. யாருடைய பிரச்சனை? பிரச்சனை எனக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதுதான் பொறாமைக்கான காரணம். இப்போ அதை தீர்க்கக்கூடிய மலர் மருந்து, இது போன்ற கவலைகளை சுயமாக நாமே உருவாக்கி கொள்ளக்கூடிய கவலைகளை தீர்க்கக்கூடிய மலர் மருந்து ஹாலி. ஹாலி என்கிற மலர் மருந்து. அடுத்தது சில பேர் இந்த உலகமே எனக்கு எதிராக செயல்படுது, யாருமே என்னை புரிஞ்சுக்கிட்டவும் கிடையாது, எனக்கு எல்லாமே அநீதியாக நடக்குது, எனக்கு சரியாகவே நடக்கலை, இது எனக்கு இந்த வாழ்க்கையை எனக்கு பிடிக்கல, எனக்கு நியாயமானது எதுவுமே செய்யலை, எனக்கு கிடைக்க வேண்டியது எனக்கு கிடைக்கல, என் உரிமையெல்லாம் எனக்கு தட்டி போச்சு, இவங்களாம் என் வாழ்க்கையை கெடுத்துட்டாங்கன்னு பிளேமிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த பிளேமிங் இவங்க ஒரு விக்டிம் ஆஃப் எ கிவன் சிச்சுவேஷன், வாட்டவர், ஒரு சூழ்நிலையின் பிணை கைதியை போல ஒரு சுய பச்சாதாபத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு மனநிலையில் தவிப்பவர்கள். இது வில்லோ அப்படிங்கிற மலர் மருந்து அற்புதமாக வேலை செய்யும். இந்த தாழ்ந்த நிலையிலிருந்து மேலே எடுத்துகிட்டு வரும். இந்த வாழ்க்கை நல்லது தான், நல்ல விஷயங்கள் இருக்குது, வருகின்ற பிரச்சனைகளை நாம் படிக்கற்களாக யூஸ் பண்ணி சேலஞ்சஸாக எடுத்துகிட்டு மேலே வரணுங்கிற ஒரு அதிர்வலைகளை இது கொடுக்கும். அடுத்ததாக தாழ்வு மனப்பான்மை. இதுவும் மனக்கவலைக்கான இனபிலிட்டி. தன்னுடைய இயலாமையை நினச்சி கவலைப்படுவாங்க. என்னால் முடியலையே, நான் என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு தனக்குள்ள பல திறமைகள் இருந்தாலும் அந்த திறமைகளை இவர்களுக்கே அடையாளம் காணாமல் மறந்து விட்டு அந்த மாதிரி முடியாது, இந்த மாதிரி முடியாதுன்னு இவங்க அப்படியே மூடி வச்சுப்பாங்க எல்லாத்தையும். ஸோ லார்ச் என்கிற மலர் மருந்து திறமைகளை வெளியே கொண்டு நம்மளை யார் என்று நமக்கும் அடையாளம் காட்டும், இந்த உலகத்திற்கும் அடையாளம் காட்டும் அற்புதமான மலர் மருந்து. அடுத்ததா மொத்தமாக நம்பிக்கை இழந்திருக்கிறது. இப்படி பல முயற்சி பண்ணிட்டேங்க, எதுவும் கை கூடலை, இனி என்ன இருக்குது அப்படின்னு உற்சாகத்தை இழந்து, நம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய மனநிலையில் கவலைப்படக்கூடிய மனநிலையும் சேர்ந்து விடும். அப்போ கார்ஸ் என்கிற மலர் மருந்து இந்த நம்பிக்கையற்ற தன்மையிலிருந்து விடுதலை கொடுத்து புதிய நம்பிக்கைகளை உருவாக்கும். அதற்கான அதிர்வலை கொண்டது கார்ஸ். ஸோ இந்த மாதிரி 8 மலர் மருந்துகள் சொல்லியிருக்கேன். இதில் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாம், அல்லது எது ரொம்ப உங்களுக்கு பர்டிகுலராக ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்து அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் கவர் ஆகலைன்னா நீங்கள் முன்னாடி இருக்க வீடியோஸ்லாம் பாருங்கள், நிறைய பேசியிருக்கோம். அதில் உங்களுக்கு எந்த மலர் மருந்து உங்கள் எமோஷனோட அதிகமாக கனெக்ட் ஆகுது அப்படின்றது நீங்களே தேர்ந்தெடுத்துங்க. 7-8 மலர் மருந்துகள், சமயத்தில் ரொம்ப பிரச்சனை அதிகமாக இருந்து 9 மலர் மருந்துகள் கூட சேர்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த மலர் மருந்துகள் ஹோமியோபதி மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு ஒரிஜினல் பேட்ச் ஃப்ளவர்ஸ் வேணும்னா நீங்கள் எங்களிடம் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கான ஆட் வீடியோவும் உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, மனக்கவலைகளை மறந்து துறந்து கிளியர் பண்ணிவிட்டு வாழ்க்கையில் எல்லா சுபிட்சங்களையும் வெற்றிகளையும் பெறுமாறு வேண்டிக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு நற்செய்தி, ஒரிஜினல் பேட்ச் ஃப்ளவர் ரெமெடிஸ் யூகேலேருந்து வாங்கியிருக்கோம்.
இது ரொம்ப நாள் வாங்கணும்னு நினைச்சிருந்தது, ஆல்ரெடி வாங்கி அதை தான் கொடுத்துட்டு இருக்கோம். இது செகண்ட் பேட்ச். இதை உங்களுக்கு அறிமுகப்படுத்திடுறேன். ரொம்ப அற்புதமான ஒரு படைப்பு. டாக்டர் பாட்ச் அவர்கள் எதிர்மறை மன உணர்வுகளை, எண்ணங்களை, எமோஷன்ஸை சரி பண்ணக்கூடிய அதிர்வலைகளை, பாசிட்டிவ் அதிர்வலை கொண்ட மலர் மருந்துகளை இன்னமும் நம்ம ஒரிஜினல்ஸா அழகா ரெடி பண்ணி லண்டன்ல இருந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் ஒரிஜினல் பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ். இது பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எத்தனை பேருடைய மன கவலைகளை, கஷ்டங்களை போக்கி இருக்கு. ரொம்ப அற்புதம். ஸோ இதை நீங்க நெட்ல பார்க்கலாம். இதுல இருந்து டைரக்டா நம்ம இதெல்லாம் மதர் டென்ஷன் சொல்லுவோம். இதுல இருந்து டைரக்டா தேர்ட் டைல்யூஷன் என்கிற மெத்தட்ல டாக்டர் எட்வர்ட் பாட்ச் அவர்கள் வெப்சைட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நாம மக்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த ஒரிஜினல் பேட்ச் ஃப்ளவர்ஸ் வேணும்னா நீங்க வாங்கிக்கலாம். கன்சல்டேஷன் நான் ஃபோன்ல பண்ணி கொடுக்குறேன். எப்படி பண்றேன்னு நான் சொல்றேன். ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜியும் பயன்படுத்துறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணின டிவைஸ் இருக்கு. அதன் மூலமா நம்மளுடைய ஆரா அனாலிசிஸ் பண்ணிடுவோம். நமக்கு ஒளிவட்டம், நம்மகிட்ட வெளிப்படுற சக்தி இருக்கு இல்லையா, செல்லுலார் எனர்ஜி ஃபீல்டு. ஸோ இதுல இருந்து அந்த பயோமேக்னட்டிசம் ஃப்ரீக்வன்சி ரீதியா அளந்து நமக்கு ரெசனன்ஸ், ஹையஸ்ட் ரெசனன்ஸ் எது இருக்குன்னு அதை ட்ராக் பண்ணி நமக்கு பிடிஎஃப்ல கொடுத்துரும். ஸோ இதுல சப்கான்சியஸ் ஃபேக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய பயமோ, கவலையோ, துன்பமோ எத்தனை % இருக்குன்ற அளவுக்கு நமக்கு டீடைல்ஸ் கிடைக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன். இப்போ நீங்க ஒரு போட்டோ அனுப்பிச்சிட்டீங்கன்னாக்கா எனக்கு நான் அனலைசிஸ் முடிச்சு 1 or 2 days டைம் வேணும். அனலைசிஸ் முடிச்சு நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்ட்டு. ஸோ அந்த பிரச்சனையை நீங்க கேட்டுட்டு ஆமா இதெல்லாம் இருக்குன்னு சொல்லுவீங்க. மேற்கொண்டு என்ன விட்டுருக்கோ அதெல்லாமே நீங்க சொல்லுவீங்க. இது எல்லாமே அனலைஸ் பண்ணி நாம 7 to 8 பேட்ச் ஃப்ளவர் ரெமடிஸ் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்படிதான் என்னுடைய கன்சல்டேஷனு. ஸோ இதுல மிஸ் ஆகாது, டயக்னோசிஸ்ல மிஸ் ஆகாது. எல்லாமே கரெக்டா டயக்னோஸ் பண்ண முடியும். ரெண்டாவது விஷயம், ஒரிஜினல் ஃப்ளவர்ஸ் என்னதான் டயக்னோசிஸ் கரெக்டா பண்ணாலும் ஒரிஜினல் ரெமடிஸ் நம்ம கொடுத்தாதான் நல்லா வேலை செய்யும். ஸோ அதுக்காக ஏற்பாடையும் பண்ணியாச்சு. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் நீங்கள் கன்சல்டேஷன் பெற்றுக்கொள்ளலாம். நன்றி.